பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நம்மை நடத்தும் தேவன் என்ற தலைப்பில் நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்மை நடத்துகிற ஒரு தேவன், அல்லது மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தாரே, அதன்படி நம்மை நடத்துவார். இந்த கால நேரத்தில் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் எப்போதும் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். மிகவும் அவர் அதில் விருப்பமுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் எப்போதும் நம்மை நடத்துவதில் அவ்வளவு ஆர்வம் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயான்னு சொல்லும் போது கை அப்படி உயர்த்தி அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நம்ம பார்த்து அதன் பிறகாக கர்த்தர் வார்த்தை நம்ம கவனிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே, அந்நிய தேவன்லாம் கிடையாது. கர்த்தர் ஒருவரே, அவர் மாத்திரமே வழிநடத்துகிற தேவன். ஏனென்றால் அவர் ஒருவர் மட்டும்தான் ஜீவிக்கின்றவராக இருக்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் வழிகாட்ட தெரியாது. நம்முடைய தேவன் வழிகாட்டும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஃபாதர் பெக்மன் சார் ரொம்ப அழகாக பாடுவாங்களே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே. சொல்லுங்க, அன்பால் பலத்தால் அபிஷேக. அப்படி கையை ரெண்டே மேல உயர்த்தி ஒரு முறை ஆமென். ஆராதனை, எஸ், ஆராதனை மகிமை உமக்கே அப்பா. ஆராதனை சொல்வோமா, ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே. சொல்வோமா, என் அன்பர். அவர் வழிகாட்டும் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். நம்ம ஒரு நாள் சொல்லுவோம், கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். உறவுகள் அல்ல, நண்பர்கள் அல்ல, கர்த்தரே என்னை வழி நடத்தினார். என் குடும்பத்தை கர்த்தரே நடத்தினார். எங்கள் சபையை கர்த்தரே வழிநடத்தி வந்தார். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல உற்சாகமா ஆமென் சொல்லிடுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த சத்தியமானது உண்மையாகவே கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு, கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, நம்ம பிள்ளைகளை நடத்துவதற்கு, நம்முடைய சபையை நடத்துவதற்கு, நம்ம இப்போ கவனிக்க இருக்கிறதான, தியானிக்க இருக்கிறதான சத்தியமானது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்க போகிறது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மிகப்பெரிய உதவியாக அது இருக்கும். எப்படி ஒரு மனிதனை கர்த்தர் நடத்துகிறார், ஒரு மனிதனை நடத்துவதற்கு அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவதாக நீங்கள் 32ஆம் அதிகாரத்திலேயே, உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் பார்க்கணும். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு, நல்லா கவனிக்கிறோம், ஆதாமின் புத்திரரை பிரித்த காலத்தில், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில். இன்னும் ஒரு முறை பார்த்துலாமா? அந்த வார்த்தை மட்டும் வாசிடுவோமா? ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில். அப்போ ஒரு ஜனத்தை, ஒரு நபரை அல்லது ஒரு கூட்டத்தை
தேசத்தை கர்த்தர் நடத்துவதற்கு அவர் எதிர்பார்க்கிற அல்லது அவர் முதலாவது செய்கிற விஷயம் என்ன, அது நம்மகிட்ட அவர் செய்திருக்கிறாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை நம்ம பார்க்கணும். இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? அது இல்லாமல் கர்த்தர் நடத்துதல் பார்க்க முடியாது. அது இல்லாமல் கர்த்தர் நடத்துதல ஒரு காலம் பார்க்க முடியும். அப்போது அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது என்கிட்ட இருக்கா? எது அந்த வார்த்தை பாருங்க, வெவ்வேறாக ஆண்டவர் ஆதாமுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியும், முதல் ஆதாமுடைய மகன் பெயர் என்னதுங்க? காயின். இரண்டாவதாக ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்ததை நம்ம அறிவோம். எங்க சகோதரர்கள் யாராலும் சொல்லுங்க பார்க்கலாம், காயின் என்ன காணிக்கை கொண்டு வந்தாரு? அது அவர் தான் பஸ்ட் கேட்கணுன்றீங்களா? காயின் அப்படி சொல்லும் பொழுதே காய்கறிகள் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆபேல் அப்படின்னு சொன்னாவே ஆடு, ஆபேல் ஆடு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எங்களுக்கு சின்ன வயசில் சண்டே ஸ்கூல் பையனா நான் இருக்கும்போது அப்படி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. காயின்னா காய்கறி, ஆபேல்னா ஆடு அப்படின்னு ஒன்றே அப்படி காலத்துக்கும் அது மனசு அப்படியே பதிந்து விட்டது. அப்படி காணி கொண்டு போகிறாங்க. ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். அப்போவே ரெண்டு பிளவு வந்துருச்சு. இது வேண்டாப்பா, ரிஜெக்டட். அவன் மனம் நல்லா இல்லை, அவனுடைய இருதயம் நல்லா இல்லை. காணிக்கை கொடுக்கிற நபர்களை ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தர் பாருங்க, காணிக்கை பார்க்கறத விட அதுக்கு முன்பதாக காணி கொடுக்கிற நபருடைய இருதயத்தை பார்க்கிறார். அவன் இருதயம் சுத்தமாக இல்லை, மேன்மையாக இல்லை. அவன் இருதயத்தில் சுத்த மனசாட்சி இல்லை. வேதம் சொல்றது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அப்போது ஆபேலுடைய இருதயம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஆண்டவருக்கு நல்லதை கொடுக்கணும், அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஒன்று தான் தரணும், அவருக்கு விசேஷமானதை நம்ம கொடுக்கணும், அவருக்கு கொழுமையானதை கொடுக்கணும், அவருக்கு உயிருள்ள பலியை கொடுக்கணும். இப்படிலாம் ஆபேல் நினைக்கிறான். எதை கொடுத்தா என்ன, இதுதான் என்கிட்ட இருக்குது, இப்போது இதை நான் கொடுத்துருவேன். அப்படி பிரியமானவர்களே, காயின் மேன்மையற்ற ஒரு பலியை கொடுத்தான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் அப்படியே அப்போவே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஆபேல் மரித்து விடுகிறான். அது பிறகாக சேத் என்றதான ஒரு குமாரனை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. அவன் சேத் பிறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும், மார்க் பிரதர் இப்போ ஆன்சர் சொல்லுவ பாருங்க, சேத் பிறந்த பொழுது மக்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தரை தொழுது கொண்டார்கள். கர்த்தர் என்ன பண்ணாங்க? வர்ஷிப். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வர்ஷிப்பிங் அந்த குரூப் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேத் பிறந்த நாட்களில் தான். சேத் பிறந்த பொழுது தான் கர்த்தரை மக்கள் எல்லாரும் தொழுது கொள்கிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். ஆராதிக்கிற ஒரு கூட்டம், அலசடிப்படுகிற ஒரு கூட்டம், நிலையற்று அலைந்து திரிகிறவனா ஒரு கூட்டத்தை ஆண்டவர் மாத்திட்டார். காயினுடைய கூட்டத்தை ஆண்டவர் அலைந்து திரிவப்பா அப்படின்னு சொல்லி அலைந்து திரியுது. ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? இன்னைக்கும் இப்படி இருக்குதுங்க. ஒரு கூட்டம் அலைந்து திரிக்குது வெளியே. ஆனால் காலையில் நீங்கள் 5 மணிக்குனா வைங்க பாஸ்டர், 5:30க்குனா வைங்க, 40 நாள் நடத்துங்க, 21 நாள் நடத்துங்க, உபவாச ஜபம் போடுங்க, அமாவாசை ஜபம் போடுங்க, நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கு தானே என்று சொல்லி ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாகி நம்ம தான். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை. ஆமென். அப்போவே ரெண்டா பிரிது கூட்டம். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசா ஒரு பிரிவாகவும் யாக்கோபு ஒரு பிரிவாக பிரிகிறது. அப்படி இல்லை, எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் வெவ்வேறாக அப்படியே கூட்டங்கள் பிரிந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தனக்காகவே என்ன பண்ணுறாரு? செப்பரேஷன் பண்ணிட்டே வர்றாரு. நல்ல கவனிங்க, ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. ஒரு ஆகாயத்தில், மத்திய ஆகாயத்தில் கர்த்தருடைய சத்தம் ஒன்று தொனிக்க போகிறது. ஒரு கூட்டத்தை கர்த்தர் வேறு விரித்து கொண்டு போக போகிறார். ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் கர்த்தரோடு கூட நாம் இருக்க போகிறோம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. செப்பரேஷன். ஆண்டவர் பிரிக்கிறாரு. எல்லாத்தையும் படைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை கோட்டை வைக்கிறாரு. அங்கே ஆதாம் ஏவாளையும் மட்டும் வைக்கிறாரு, செப்பரேட் பண்ணிடுறாரு. நீ அப்போ ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன். வேறுபடுத்துகிறார், பிரித்து விடுகிறார். நீ எனக்கு தனிப்பட்ட யாக்கோபு என் பங்கு, சுதந்திர வீதம், இவன் எனக்குரியவன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை பெயர் சொல்லி உன்னை அழைச்சிட்டேன்ப்பா.
யூ ஆர் வெரி ஸ்பெஷல் ஒன். நீ ரொம்ப விலையேறப்பட்டவன், விசேஷமானவன். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோமோ அப்போவே கூடவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் ஆண்டோடைய பார்வையில் விசேஷமானவன். கையை மேலே உயர்த்தி அறிக்கை எடுங்க பார்க்கலாம். நான் விசேஷமானவன். ஐ ஆம் வெரி ஸ்பெஷல், ஐ ஆம் வெரி ஸ்பெஷல். நான் விசேஷமானவன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க பிரதர், விசேஷமானவன். இந்த அறிக்கையிடுங்க. எப்போவுமே நீங்கள் அறிக்கையிட அந்த வார்த்தையின்படியாகவே விசேஷித்த பாத்திரமாக கர்த்தங்களை உருவாக்கி விடுவார். ஹல்லேலூயா. நாவின் கீழே தான் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஆசீர்வாதமும் சாபமும் எங்கே தான் இருக்குது? நல்லா கவனிக்கணும். நீங்கள் வாயை திறந்து நல்ல வார்த்தைகளையும் அறிக்கையிட அந்த நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிடும். சில நேரத்தை உடனே பார்க்க முடியாது, ஆனால் வரும். அந்த நன்மைகள் வந்து சேர்ந்துடும். நீங்கள் அபசகுணமாகவே நெகட்டிவாகவே நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த நாவின் கீழே சர்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் இருக்கிறது. நாவின் கீழே எப்படிப்பட்ட விஷயம் இருக்குதுமா? சர்பனை என்னது? சர்பத்தை நினச்சிக்க போறீங்க. சர்பனை என்னது? பாம்பு. பாம்பினுடைய விஷத்திற்கு ஒப்பான விஷயம் எங்கே இருக்குது? நீங்கள் அபசகுணமாக பேசிட்டீங்க, தப்பாகவே பேசிட்டீங்க, அல்லது அவிசுவாசமான வார்த்தை நீங்கள் பேசிட்டீங்கன்னா அந்த விஷயம் கொஞ்சம் ஸ்லோ பாய்சன். அது என்ன பாய்சன்ப்பா? ஸ்லோ பாய்சன். இப்போ பேசிட்டீங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷம் என்ன பண்ணும்? கிரியை செய்து கொண்டே இருக்கும். நாளடைவில் இந்த விஷமானது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்துடும். கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆகவே நம்ம அறிக்கையிடணும். ஆண்டவர் என்னை வேறு பிரித்தெடுத்திருக்கிறார், என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், என்னை பிரித்து வைத்திருக்கிறார். ஆகவே நான் விசேஷமானவன். என்னை கத்த பிரித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எல்லாரையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறது இல்லை. கடையில் போடுறேங்க, போகும்பொழுது ஒரு சில பொருட்களை எடுக்கணும்னு சொன்னால் அங்கே அவ்வளோ பொருட்கள் இருக்கும். எல்லாத்தையும் எடுக்கிறது கிடையாது. நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? இது வேணும். இன்னும் அந்த உடை எடுக்கும் பொழுது, ட்ரெஸ்ஸஸ் செலெக்ஷன் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? சகோதரிமார்கள் ஒரு சில புடவைலாம் எடுத்து வச்சுருவாங்க. எடுக்கப்படுறது ஒரே ஒரு புடவை தான், 4-5 புடவை செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் கடைசியாக இந்த 4 அல்ல இந்த 3 எது நமக்கு சிறந்ததாக இருக்கும்? விச் இஸ் பெஸ்ட் ஒன்? எது சிறந்தது? ஓகே, இது ரொம்ப நல்லா, இந்த கலர் நல்லா இருக்கு, அது தேர்ந்தெடுக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த 3 எடுத்தாங்க, அந்த 3ல் 1 தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ கவனிங்க, எது தங்களுக்கு ரொம்ப அவசியம், எது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமே பார்த்து தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வதற்கு எல்லாத்தையும் வாரியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட மாட்டாருமா. ரொம்ப செலக்ட் பண்ணி ரொம்ப சரியானதை, நீதியானதை, சத்தியத்திற்குட்பட்டதை அழகாக வேறு பிரித்து அங்கே கொண்டு செல்ல போகிறார். அல்லேலூயா. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் கை தட்டி விசுவாசமா நம்ம ஒரு நாள் போறோம். எஸ், அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவன் ஒருவரே அவனை நடத்தினார். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் சொல்லி மேலே இருக்கிற வசனத்தில் நம்ம வாசித்தோம். அவர்கள் கர்த்தரால் பிரிக்கப்பட்டவர்கள், அவள் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற விஷயம் என்ன? நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த பூமியில் இருக்கணும். பாக்கியம் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, குட்டி பாக்கியம் இருக்கிறாங்க.
அவன் இந்த பாக்கியம் இல்லை வேற மற்ற எல்லாருக்குமே சொல்ற ஒரு வார்த்தை, இந்த பூமியில் 10-11 நம்ம என்ன பண்ணக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க 10-1 11 இருக்கக்கூடாது. தனித்துவமா இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கணும். இவங்க வேற மாதிரிப்பா. ஜான் ஜெபராஜ் ஒரு அழகா ஒரு பாட்டு போடு, நாங்க வேற மாதிரி ப்ரோ. அதுக்கப்புறம் தெரில, சரி ஓகே அது வச்சுருவோம், அந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்குவோம். நம்ம வேற மாதிரி. எப்படி வேற மாதிரி? அவங்க பார்க்குற மாதிரி எங்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அவங்க அடிச்சா மறு அடி அடிக்கிறவங்க, நான் அடிச்சா வாங்கிட்டு வரவேன். என்னப்பா இது? அவங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்களே, அவங்கள ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப அவங்க மெட்ராஸில் இருக்கிறதான எல்லா விதமான பற்பல பாஷைகளை பேசுகிற குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்தை பேசிட்டா இந்த குடும்பம் கதவு அடைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ள ஸ்தோத்திரம் 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 அமைதி. வேற மாதிரி இருக்கிறாங்களே, வேற மாதிரி இருக்கிறாங்களே. அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு சில நன்மைகளை வாங்குவதற்கு எதனா ஒன்று சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. எதனா ஒன்று சொல்லிட்டு, ஆமாங்க என் குடும்பம் இப்படி தாங்க, எங்களுக்கு அது இல்லைங்க அது இல்லைங்க இது இல்லைங்க அப்படின்னு வாங்கிடுறாங்க. இவங்க இல்லைங்க, எங்களுக்கு கடலில் போஷித்து இருக்கிறார், எங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்குது, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி உண்மையை சொல்லிட்டு கிடைக்க வேண்டிய நன்மையை வேண்டான்ட்டு விட்டுடுறாங்களே. இது எப்படிப்பா? வேற மாதிரிங்க. அவங்க வீட்டு பையன் அவங்க அப்பாட்ட சொல்றான், டாடி என்னை அவன் அடிச்சுட்டான் டாடி. உடனே யாவனா அவன் லுங்கிய இழுத்து போட்டு கட்டிக்கிட்டு கதவு 8 உதச்சு அந்த கடுவே போய் உடையுது. இந்த வீட்டில் அந்த பையன், டாடி அந்த பையனை கிள்ளிட்டான் டாடி, அடிச்சுட்டான் டாடி அப்படி சொன்னோடனே, ஏன்ப்பா அவனை அடிச்சான், உன்னை ஏன் அவன் அடிச்சான், நீ என்ன பண்ண? இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. என்னப்பா இது? அவங்க அப்பா அவரு ரோஷக்காரு, கேட்ட உடனே போயிட்டு அந்த வீட்டு கதவை உடைச்சிட்டாரு. இவங்க அப்பா இவங்க பையன்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன பண்ண, அவனை ஏன் அடிச்சான்? இல்லை டாடி நான் ஒன்றுமே பண்ணல டாடி, ஆனாலும் அவன் என்னை அடிச்சிட்டான் டாடி. சரி ஓகே, நீ அவனுக்கு இந்த சாக்லேட் நாளைக்கு எடுத்து போய் கொடு, அவனுக்கு என்ன ஆகிடுவான், அவன் ஃப்ரெண்ட் ஆகிடுவான், நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க. இந்த வீட்லேயும் அதே தகவல் தான் வருது, அந்த வீட்லேயும் அதே தகவல் தான் வருது. அங்கே அவங்களுடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்கிறது, இங்கே இவருடைய செயல்பாடு. ஏன்னா இந்த குடும்பம் பிரித்து எடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரித்து எடுக்கப்பட்டவங்கப்பா. அவங்களுடைய கிரியைகள் இங்கே இல்லை, அவங்க சுபாவங்கள் இங்கே இல்லை. அவங்க வாயை திறந்த பொய்யா பேசுகிறாங்க, இவங்க வாயை திறந்த சத்தியத்தை பேசுகிறாங்க, உண்மையை பேசுகிறாங்க. கோபம் வரல, எரிச்சல் வரல, அவங்க எதிர்ப்பதுக்கு அப்படியே வரைஞ்சு கட்டி நிற்கிறாங்க. இவங்க விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க, இவங்க விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. எப்படிப்பா இதெல்லாம்? அந்த கூட்டம் பயங்கரமா காலையில தூங்கி வழியுது, இந்த கூட்டம் கர்த்தரை கரம் உயர்த்தி ஆராதிக்குது. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம்பா. எந்த சபைக்குங்க போறாங்க, எங்கங்க போறாங்க? இந்த குடும்பம் வேற மாதிரி இருக்குதுங்க, இந்த பேச்சு வித்தியாசமா இருக்குது, இவங்க நடைமுறை பாவனைகள் வித்தியாசமா இருக்குது, இவங்க பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்குது, இவங்க பிள்ளை வளர்க்குற விதமே தனி, இவங்க பிள்ளை வளர்க்குற விதமே தனிப்பா. அந்த வீட்டில் அது பாரு, அதுக்கெல்லாம் புள்ளிங்கோ, இது பிள்ளைங்க. அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் புள்ளிங்கோ, இந்த வீட்டில் இருக்கிறது பிள்ளைகள். உன் பிள்ளைகள் கர்த்தரால், பைபிள் போட்டு உன் புள்ளிங்கோ கர்த்தரால் இல்லை, பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட மாட்டாங்க, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இது என்ன அந்த வீட்டில் பிள்ளைகள் வளர்ப்பு இப்படி இருக்குது, இந்த வீட்டில் பிள்ளைகள் எல்லாமே அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் தெரியல, இது ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஏதோ நடக்குது. இவங்க ஞாயிற்றுக்கிழமை எங்கோ ஒரு இடத்துல போயிட்டு வர்றாங்கப்பா, இந்த பேச்சு மாதிரி இருக்குது, இவங்க சுபாவம் மாதிரி இருக்கிறது, இவங்க செயல் மாதிரி இருக்கிறது, எங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லி நம்ம சபைக்கு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒரு அம்மா வருது. அந்த அம்மா பின்னாடியே சொல்லிடாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பின்னாடியே வந்து ஓஹோ இந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு வர்றாங்க. அப்படி நம்ம சபைக்கு தேடி வந்த ஒரு சில விசுவாச மக்கள் நம்ம சபையில் உண்டு. எங்க தான் போறாங்க, ஏதோ இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க. இவங்க பேச்சில் மாற்றம், இவங்க செயலில் மாற்றம், இவங்க கிரியையில மாற்றம். சரி, அந்த சபையில் தான் ஏதோ ஒன்று நடக்குது, அந்த சபையில் ஏதோ ஒரு பூஜை போடுற அந்த ஐயரு
அந்த சபையில் ஏதோ மந்திரம் பண்றாரு போல. அப்படின்னு வந்துட்டு இங்க பார்த்தா ஆராதனை 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 உமக்கே ஐயா. கை தட்டுன. ஆராதனை ஆராதனை துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்க துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. இப்படி நடக்குமா? இங்கே நாங்கள் அங்கே புகை போடுவாங்க, எலுமிச்சப்பழம் சாறு ஊற்றுவாங்க, இல்லாட்டி ஏதாவது கற்பூரம் ஏற்றுவாங்கன்னு பார்த்தா இங்கே அதெல்லாம் ஒன்றுமே இல்லையப்பா. ஒரு புகை மண்டலமாக இருக்கும், ஒரே சத்தம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆராதனை இதெல்லாம் பாட்டு பாடுறாங்க. இது ஒரு மாற்றம் வருமா? இங்கே கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து அது ஜீவனாக மாறி விடுகிறது. அப்பாவுடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தை எனக்குள்ள வந்த உடனே அவர் ஜீவன் என் ஜீவனா மாறிடுச்சு. அவரை மாதிரி பார்க்க தோணுது, அவரை மாதிரி விட்டு கொடுக்க தோணுது, அவரை மாதிரி தாழ்ந்து போக தோணுது, மன்னிக்க தோணுது. ஐயே என்னை பார்த்தா வித்தியாசமா இருக்குதுன்னா நான் இல்லப்பா, எனக்குள்ள இருக்கிறவர் வித்தியாசமானவர், விசேஷமானவர். விட்டு போனவங்க கேடகம் நீரேன்னு பாட முடியாது, துருகம் நீங்க தான் பாடவே முடியாது. ஏன்னா அந்த கேடகம் அங்கே இருக்காதுமா. நிறைய பேர் மாட்டிக்கிறது காரணம் தெரியுமா? எல்லையை தாண்டி போனது தான் விஷயம். எல்லையை தாண்டாத, எல்லைய தாண்டாதம்மா, மாட்டிக்கிடுவ மாட்டிக்கிடுவ. அங்க போனா உங்ககிட்ட இருக்கிறதுலாம் இழந்து போயிடுவ. அந்த இளைய மகன் எல்லையை தாண்டி போன உடனே எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணிட்டான்? பிரதர் சிஸ்டர் லிசன், உன் ஜெப எல்லைய, வசன எல்லைய, அபிஷேக எல்லைய, ஆலயமாகி நம்முடைய திருச்சபையின் இந்த எல்லைய விட்டு நீ போனீன்னா இழப்பு நிச்சயம், இழப்பு நிச்சயம். எழுந்து போயிடுவோம். கர்நாடக ஒரு சகோதரி நான் சந்தித்தேன். அவங்க சரீரத்தில் திடீரென்று மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்தது, நடக்க முடியல. சாட்சியா சொல்றேன், அவங்களே சொன்ன சாட்சி, அவர்களே சொன்ன சாட்சி. பாஸ்டர், நான் ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்துல எல்லாம் வராம போனதுனால நான் இப்போ ரொம்ப உணர்றேன் பாஸ்டர். அந்த நேரத்தில் நான் வேலைக்கு போனது உண்டு, அந்த நாட்களில் உறவுகள் வீட்டுக்கு நான் போனது உண்டு, என் தோழியோடு கூட இருந்த நேரங்கள் உண்டு, என் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ண நேரம் உண்டு. நான் வீட்டில் என் வேலையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் பாஸ்டர். அந்த அருமையான மகள் சொன்னதான ஒரு சாட்சி என் உள்ளத்தை அசைத்தது. என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன், தேவ சமூகத்தை நான் தேடணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். நான் உணர்றேன் பாஸ்டர், நான் உணர்றேன். அன்னைக்கு நான் கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தை தேடாம போனதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். உள்ளத்தில் பயம் கவ்வி கொண்டிருக்கிறது, ஒரே பதட்டமா இருக்குது, திகிலாக இருக்கிறது. நான் கரத்தை வைத்து ஜெபித்தேன். அப்பா, இந்த பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, இல்லை உண்மை தேடுவதற்காக வாஞ்சிக்கிறாங்கப்பா. இந்த வார்த்தையை நான் ஏன் இப்போ சொல்றேன் தெரியுமா? கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க. தேவ சமூகத்தில் அந்த எல்லையில் எப்போதும் இருக்க பாருங்க. எல்லை விட்டு தயவு செய்து, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு எல்லையை வகுத்து வச்சிருக்கிறாருல்லம்மா. தம்பி, தங்கச்சி, சகோதர சகோதரியே, ஒரு எல்லை அப்பா வச்சிருக்கிறாரு. அந்த எல்லையை தயவு செய்து தாண்டி போகாத. தாண்டி போயிட்டீங்கன்னா பிரச்சனைப்பா. நாய்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் கூட தான் பிரச்சனை வரும். தேவ சமூகத்தில் அப்படி முழங்கார் படிடுவோமா? தேவ பிள்ளைகளே, எல்லாம் கண்களை மூடி, அப்பா உங்க சமூகத்திலேயே நான் நிற்கணும்ப்பா. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரே, நீர் எனக்கு வகுத்து வைத்திருக்கிற எல்லையிலேயே நான் நிற்கணும்ப்பா. அடிக்கடி வெளியே போய் சுற்றி வருகிற அனுபவம் எனக்கு வேணாப்பா. பிரித்தெடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளையா, பிரித்தெடுக்கப்பட்ட தெய்வ ஜனமா நான் வாழ எனக்கு கிருபை தாரும். இரட்சகரின் நாமத்தில் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரந்தட்டி நல்ல கர்த்தருக்கு ஒரு மகிமை கொடுத்துரும்.